சொல்லுங்கள், என்ன கதைக்கு வேண்டும்? நான் கதைப்பதற்கு வேறு ஒன்றும் இல்லைங்க ஐயா. படம் நல்லா எமோஷ்னலாகவும் இருக்கும், அப்புறம் நல்லா ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஒரு நல்ல ஃபேமிலி மூவி, ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து நல்லா பார்க்கலாம். அதளவுக்கு ஒர்த்தான மூவி தான். காமெடியில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காமெடி இருக்கும், எமோஷ்னல் இருக்கும், எல்லாமே சூப்பராக இருக்கும், கலந்துருக்கும். கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சு? கிளைமேக்ஸ் வந்து அப்படியே எல்லோரும் ஒன்று சேர்ற மாதிரி இருக்கும், ஜாலியாக இருக்கும். எவ்வளோ படம் நான் வந்து ஏற்கனவே பேசியிருக்கேன். தமிழ்நாட்டில் எடுக்கிற படம் தமிழில் பேர் வைங்க அப்படின்னு. ஆனால் தமிழில் அதிகமாக படம் எடுத்திருக்காங்க, தமிழுக்காக பேசியிருக்காங்க அந்த படத்தில் கண்டப்ப. ஆனால் கடைசியில் அந்த படத்தையே ஒரு இங்கிலீஷ் டைட்டில் தான் வச்சுருக்காங்க. ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஆஃப்டர் லாங் டைம் ஒரு பெஸ்ட் மூவி ஃபார் த ஃபீல் இருக்குது. அந்தளவுக்கு இருக்கா? நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்லா இருக்குது. டேரக்டர் சொன்ன மாதிரி ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. பட் யங்ஸ்டர்ஸுக்கு கனெக்ட் ஆகாது. ஃபேமிலி வந்து பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. டேரக்டர் ஃபஸ்ட் மூவி மாதிரியே இல்லை, நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு ப்ரெஸ் மீட்லேயும் பேசியிருந்தார், அவர் மேரேஜ் லவ் பற்றி பேசியிருந்தார். சக்ஸஸ் ஆகும், பெஸ்ட். படம் ரொம்ப டைரக்ஷன் நல்லா இருக்குங்க. சசிகுமார் ஆக்ஷன் நல்லா இருக்கு, நல்லா சென்டிமெண்ட்டு, காமெடி சூப்பர். சூப்பர் ப்ரோ, நல்லா இருக்கு படம், ரொம்ப நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, ஃபீல் குட். படம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படம் சிறப்பாக இருந்துச்சுங்க. உண்மைக்கே கொடுத்த அந்த 130 ரூபாய்க்கு ஒர்த்து. அதாவது ஒரு டைரக்டர் வந்து சிறப்பாக பண்ணியிருக்காரு. உண்மைக்கே இந்த இப்போ வர இந்த ஜானரில் இது வந்து சிறப்பாகவே இருந்துச்சு. நல்லா ஃபேமிலியோடு வந்து பார்க்குற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். கொடுத்த காசுக்கு ஒர்த்து உண்மைக்கே. இப்போ போய் பார்த்தேன், இப்போ இந்த ஜானர் ஃபுல்லாகவே ஹாரரு ஃபுல்லாக ஆக்ஷனாக வந்துட்டு இருக்கு. இது நல்லா இருக்குது, படம் சிறப்பாக இருந்துச்சு. அயோத்தி அளவுக்கு இருக்கா? இல்லை, அயோத்தி அது ஒரு ஜானரு, இது சிறப்பாக இருந்துச்சு படம். ஏன்னா நல்லா இருந்துச்சு, நல்லா ஃபேமிலியோடு வந்து பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுங்க, சிறப்பாக இருந்துச்சு. நல்ல படம். ஒரு ஃபேமிலியாக வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்க படம். கண்டிப்பாக எல்லாம் வந்து பார்க்க வேண்டிய இந்த சம்மர் சீசனுக்கு நல்ல ஒரு அருமையான படம். ரெட்ரோவா டூரிஸ்ட் ஃபேமிலினா எது சொல்லுவாங்க? டூரிஸ்ட் தான். நல்லாயிருக்கு. அவங்களுக்கு என்னது மக்களுக்கு என்ன தேவையோ அதை அழகாக கொடுத்துருக்காங்க. எமோஷ்னல், நல்ல ஒரு காமெடி, எல்லாமே கலந்துருக்கு. இதில் எதுவும் இது குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. சீரியஸ்னஸும் அந்த அளவுக்கு கொண்டு போகல. நல்ல ஒரு பெஸ்ட் ஃபிலிம், கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். எதுவும் நெகட்டிவ் ரிவ்யூ சொல்கிறதுக்கு எதுவும் வாய் திறக்க முடியாது. அப்படி திறந்தாங்கன்னா சொல்லுங்கள், முதல்ல நான் வந்துட்டு பேசணும். இல்லை, அவர் படம்னாவே நம்பி வரலாம். ஒரு ஃபேமிலி இட்டுட்டு வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். அவர் படம்னாவே நம்பி வர மாதிரி தான் அவர் கதை சூப்பராக சூஸ் பண்ணுறாரு. நல்லா ஆக்ட் பண்ணுறாரு. அவருக்கு இந்த மாதிரி ஒரு ரோல்லாம் பக்காவாக உட்காருது. அதுதான் அவருக்கு இப்படி கரெக்டாக உட்காருது. அது அவருக்கு தான் உட்காருது கரெக்டாக. வேறு யாருக்கும் இது எடுத்துருக்குமா, வேறு யாருன்னா எடுத்திருந்தா இது இருந்திருக்குமான்னு தெரில. நல்லா எடுத்திருக்காரு. அயோத்தி அளவுக்கு இருக்கா படம்? அயோத்தி சொல்ல வேண்டாம், அதை விட ஒரு ட்ராப் கம்மி தான். இருந்தாலும் அது ஈக்குவல் தான். அது எமோஷனல் அதிகம். இதில் அந்த அளவுக்கு எமோஷனல் இல்லை. அவர் பரவாயில்ல, அவ்வளோதான் பார்க்கலாம். அவங்க பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. அவங்க நடிச்சிருக்காங்களா இல்லை ஃபேமிலியாக அப்படியே வாழ்ந்துருக்காங்களான்னு தெரியல. நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க. எதுவும் குறை செலவர்கள்லாம் எதுவும் கிடையாது. சின்ன பையன் ரோல் அவன் தான் இந்த படத்தில் ஒரு ஹைலைட்டே. சூப்பராக நடிச்சிருக்கான். காமெடிலாம் அவன் தான் பண்ணியிருக்கான். அதை விட யோகி பாபுக்கு அளவுக்கு ஈக்குவலாக கவுண்டர் போட்டிருக்காங்க. பார்த்துக்க, நல்லா நடிச்சிருக்காப்புல. மியூசிக்கா பாட்டெல்லாம் பக்காவாக இருக்கு. அவர்னாவும் அவர் வாய்ஸ் கேட்டாவே நம்மளுக்கு இது ஒரு மாதிரியாக ஒரு இதாக மாரி தான் பண்ணியிருக்காரு. நல்லா அவர் இப்போ எடுத்துக்கிற சின்ன படத்துக்கு எல்லாமே இவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க. எதுவும் ஒரு இது சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது. நல்லா சூப்பரான ஒரு படம் தான். எதுவும் நெகட்டிவ் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நான் நினைக்கிறேன். இல்லை, சூப்பராக இருக்குது. நான் என்னவோ பெரிய ஒரு விஷயமா போயிட்டு ரொம்ப அவங்கள கொடுமைப்படுத்துகிறவங்களோ அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, ஒரு ஸ்மூத்தாக தான் முடிச்சிருக்காங்க. யாருக்கும் எந்த ஒரு நெகட்டிவ் பேஸ் கொடுக்காம அது கரெக்டாக பிரேமில் வந்து நிறுத்திருக்காங்க. நல்லா எடுத்துருக்காங்க. நல்லா பக்கான படம் தான். கண்டிப்பாக வந்து பாருங்கள். நெகட்டிவ் ரிவ்யூ சொல்கிறவங்களா ஃபோன் நம்பர் மட்டும் எனக்கு கொடுங்க, நான் வந்துட்டு பேசணும். நல்லா தமிழுக்காக இந்த படம் எடுத்திருக்காங்க. ஆனால் அது என்ன ஒரு சின்ன வருத்தம்னா, படத்தை வந்து இங்கிலீஷில் தான் பேர் வச்சுருக்காங்க. அது தமிழில் பேர் வச்சுருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதுதான் இந்த படத்துக்கு ஒரு மைனஸ்னால் இது ஒன்று தான். வேறு எதுவும் சொல்ல மாதிரி இல்லை. தயவுசெய்து சொல்கிறேன், தமிழில் கொஞ்சம் பேர் வைங்க. எல்லாத்துக்கும் நடிகர் எல்லாத்துக்குமே கேட்குறேன், இல்லை தயாரிப்பாளர்களும் கேட்குறேன், இல்லை இங்கே டைரக்டர் தான் முடிவு பண்ணுறாரா, இல்லை யார் தான் முடிவு பண்ணுறாங்க, கொஞ்சம் கருத்தில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் தமிழ் பேர் வைங்க.
அதை நான் வேண்டுகோளாக வைக்கிறேன். பேன் இந்தியா ரிலீஸ் ஆகுது மூவி. ஏமா எந்த இந்தியாவும் இருந்தாலும் சரிங்க, நடிக்கிறது இங்கே தாங்க நடிக்கிறாங்க. இங்கிலீஷ்னா புரியும், தமிழ்னா புரியுமா, எல்லா லாங்குவேஜ்லையும் ஒரே. சரி ஓகே, இது ரைட்டுங்க. இருங்க, இப்போ நீங்கள் ஹாலிவுட்டில் படம் எடுக்கிறீங்க. ஸோ ஸ்பைடர் மேன்லாம் இந்த அளவுக்கு ரீச் ஆகுது காரணம் என்ன? அது தமிழில் போட்டதால் தான் இவ்வளோ ரீச்சு, தமிழாக்கம் பண்ணதால் தான் இவ்வளோ ரீச் ஆகுது, இல்லைன்னா ரீச் ஆகாது. இது அங்கேயே அப்படியே நின்றுடும். அந்த மொழிக்கு தான் அவங்களுக்கு போய் சேர்க்கும்போது அவங்க தான் அவங்களுக்கு புரியும். வேறு எதில் அவங்கவுங்க மொழியில் விட்டாங்கன்னா எங்கேயும் ஓடாதான், அங்கே இடத்துல மட்டும்தான் ஓடும். ஃபேன் இண்டியான்றது என்ன, எல்லா மொழிகளும் சேர்ந்தது தான் ஒரு இந்தியா. அது ஒரு பேன் இண்டியான்னா இப்படி தமிழ் மட்டும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, மற்ற எல்லா மொழியும் எடுத்துகிட்டு போயிடுவாங்களா?